லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். உனக்கு என்ன ஆச்சுமா? ஏன் காரணம் இல்லாம கோவப்படுற? என்ன ஆச்சா? ஷோ, நல்லா இருந்த என்னோட தம்பிய உங்க பொண்ணை விட்டு மனச கலைச்சு அவனை வளைச்சு போட்டுக்கிட்டீங்கல்ல. இப்ப அவன் பாட்டுக்கு வீட்டுல இருந்தா தாலி பிரிச்சு கோக்குறான் அது இதுன்னு சொல்லி அவனை கூப்பிட்டீங்க. அவனும் நாங்க யார் சொல்றதையும் கேட்காம அவன் பாட்டுக்கு வந்தான். இப்ப என்ன ஆச்சு? அவன் வண்டியில வரும்போது தெருவுல போன லாரி மோதி ஐயோ 2 பேருமே ஸ்பாட்லயே செத்துட்டாங்களா? என் தம்பி இப்படி அநியாயமா சாவடிச்சிட்டீங்களே, நீங்களே நல்லா இருப்பீங்களா? நாசமா போயிடுவீங்க. அம்மா அம்மா என்னமா பாருங்கம்மா என்னமாச்சு என்னமா மா என்னாச்சு? மா போய் தண்ணி எடுத்து வாமா தண்ணி எடுத்து வா போ மா என்னமாச்சு மா எந்திரிமா அம்மா அம்மா என்னமாச்சு மா அம்மா எந்திரிமா அத்தை மா என்னமாச்சு என்னாச்சுக்கா என்னமாச்சு மா எழுந்திருமா அத்தை எழுந்திருமா எழுந்திருமா மா என்னமாச்சு சொல்லுமா எழுந்திருமா என்னாச்சுன்னு சொல்லமா மா எந்திரிமா என்னமாச்சு அம்மா ஏன் அழுற மா என்னமா ஐயோ, நான் பெத்த புள்ள போயிருச்சே. என்னாச்சு அத்தை? ஆத்தா அமுதா, யார் அத்தை ஃபோன் பண்ணது? என்ன சொன்னாங்க? உன் தங்கச்சி உமா தான் பேசுனா. அவ என்ன சொன்னா? புவனா, சொல்லுமா என்னாச்சு யாரு என்ன சொன்னா சொல்லுமா சொல்லுமா. அத்தை என்னாச்சுன்னு சொல்லுங்க அத்தை. செல்வா தம்பியோ சொல்லுங்க. நம்ம புவனாவோ. சொல்லுக்கா என்னாச்சு நம்ம போனாக்க? மா அழாம என்னன்னு சொல்லுமா. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாண்டி. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாண்டா. என் பிள்ளைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாண்டா. நம்ம புள்ள நம்மளை விட்டு போயிட்டாளாண்டா. என்னக்கா சொல்ற? நான் தூக்கி வளர்த்த பூனை போயிட்டாளா? பூனாக்கு என்னமாச்சு மா இல்லடா, உன் தங்கச்சி போயிட்டாளாண்டா. என்ன சொல்றமா? சொல்றீங்கம்மா டேய் மாப்ள, வாடா என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம். யாரும் எங்கேயும் போக வேண்டாம். அவ பத்திரமா வந்துருவாங்க. என்ன உளறிட்டு இருக்க? உன் தங்கச்சி தான் ஃபோன் பண்ணி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றா. அப்புறம் எப்படி பத்திரமா வருவாங்க நல்லா வருவாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்க? பாரு அம்மா பாரு எப்படி அழறாங்கன்னு. டேய் நீ வாடா, என்னன்னு போய் பார்த்துட்டு வருவோம். நான் தான் சொல்றேன்ல, அவங்க பத்திரமா வந்துருவாங்கன்னு. அப்புறம் எங்க போறியே இப்போ? அமுதா என்னம்மா பேசுற நீ? உன் தங்கச்சிக்காரிக்கு போனை பண்ணி என்ன நடந்துச்சுன்னு கேளுத்தா. அவதானே போன் பண்ணி சொன்னா. அவங்க சொன்னதெல்லாம் நெசம்தான் சித்தப்பா. ஆனா அவங்க பத்திரமா திரும்ப வந்துருவாங்க. என்னம்மா சொல்ற? ஆமா சித்தப்பா, அவங்க வந்த கார ஆக்சிடென்ட் ஆனது எல்லாம் உண்மைதான். ஆனா அவங்களுக்கு எதுவுமே ஆகல. அவங்க பத்திரமா வந்துருவாங்க. ஏய் உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்ற, அப்புறம் எப்படி பத்திரமா வருவாங்கன்னு சொல்ற? ஏய் இவளுக்கு ஏதோ ஆயிடுச்சு. வாக்கா நம்ம போய் அங்க பாத்து வரலாம். வாக்கா. என் புள்ளைய பாக்கணும், என் புள்ள இல்லாம. புவனா அக்கா உன் பொண்ணு போனா வந்திருக்காக்கா. அமுதா புள்ள சொன்ன மாதிரி நல்லபடியா வந்துகிட்டு இருக்காக்கா. புவனா அம்மா புவனா, அம்மா என்னம்மா ஆச்சு? அம்மா எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. என்ன ஆச்சுமா? அம்மா என்னம்மா ஆச்சு? உனக்கு ஒண்ணும் ஆவலல்ல? எனக்கு ஒண்ணும் இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன்.
அம்மா என்னம்மா ஆச்சு? அது ஐயோ, என்ன ஆச்சு? கேக்குறேன்ல, யாராச்சும் சொல்லுங்க. உனக்கு ஒண்ணு இல்லையே போனா. மாமா நான் நல்லா தான் இருக்கேன். வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு உமா ஃபோன் பண்ணி சொன்னா. அதான் எல்லாருமே பதறி போயிட்டாங்க. அம்மா தான் பாவம் துடிச்சு போயிட்டாங்க. எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. அம்மா எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. ஐயோ ஒண்ணும் இல்லம்மா, அழாதம்மா. ஏய், என்னடி இப்படி அமைதியாவே இருக்க? வா, எந்த ஹாஸ்பிடல் கொண்டு போயிருக்காங்கன்னு பார்த்து பாடி வாங்கிட்டு வந்துருவோம். இருங்க அண்ணமண்டி, நமக்கு தகவல் கொடுத்ததே அடிச்சு தூக்குன அந்த லாரி டிரைவர் தான். அவன் நம்ம ஆளு. அவன் சொல்லி நாம போனா நாம மேலதான் சந்தேகம் வரும். ஆக்சிடென்ட் ஆன காரை ரோட்ல 2 பேர் பார்க்கணும், கூட்டம் கூடணும். அவங்க 2 பேரையும் பொணமா வெளியே எடுக்கணும். அப்புறம் அங்க இருக்க யாராச்சும் அவங்க யாரு என்னன்னு விசாரிச்சு நமக்கு முறையா தகவல் வரணும். அதுக்கப்புறம் தான் நாம போகணும். சரியா சொன்ன உமா. வர வர உன் மூளை வேற மாதிரி வேலை செய்யுது. ஏய், தகவல் வந்துருச்சு போல இருக்கே. அமுதாவா? இவ எதுக்கு கால் பண்றா? வேற எதுக்கு பண்ணுவா? அவன் நாத்தனார் செத்து போயிட்டான்னு உன்கிட்ட ஒப்பாரி வைப்பா. எடுத்து அட்டன் பண்ணி பேசு. என்னடி அமுதா, விஷயம் கேள்விப்பட்டியா? என்னமோ உன் நாத்தனார நல்லபடியா வாழ வைப்பேன்னு சொன்ன, இப்படி ஒரேடியா மேல போக வச்சிட்டியம்மா. என்னை விட நீ ரொம்ப கவலைப்படுற மாதிரி இருக்கு. என்ன, அவ 2 பேரும் லாரி மோதி செத்துட்டாங்கன்னு ஆள் எண்ணிக்கை கம்மி ஆயிடுச்சு. சொத்தை எப்படி மொத்தமா ஆட்டைய போடலான்னு யோசிச்சுட்டு இருக்கியா? ஆனா என்ன பண்றதுமா, நீ நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குதே. அவங்க 2 பேரும் இங்க ரொம்ப பத்திரமா இருக்காங்க. ஹலோ, என்ன பேச்சையே காணோம்? ஓ, எப்படி அதிர்ச்சியா இருக்கா? எனக்கு என்ன அதிர்ச்சி? நானே என் தம்பிக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கேன். இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. அவனுக்கு ஒண்ணும் ஆகலல்ல. ஏய், நடிக்காதடி. அவங்கள ஆள விட்டு லாரியில தூக்க சொன்னதே நீதானே? எனக்கு எல்லாமே தெரியும். புவனாவை உனக்கு பிடிக்காது, சரி. சொந்த தம்பியவே யாராச்சும் சாகடிக்கணும்னு நினைப்பாங்களா? இல்ல அப்படி என்னடி சொத்து உன் கண்ணை மறைக்குது? நீ எனக்கு எவ்வளவு கெடுதல் பண்ணிருக்க, இன்னமும் பண்ணிட்டு தான் இருக்க. அப்ப கூட என் மனசுல நீ என் தங்கச்சின்னு சின்னதா ஒரு ஓரம், ஒரு பாசம் ஒட்டிட்டு இருந்துச்சு. ஆனா நீ இப்போ எல்லாம் மீறி போய் தப்பு பண்ணிட்டு இருக்க. இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சொந்த பந்தமும் இல்ல, சொல்லிக்கிறதுக்குன்னு ஒண்ணுமே இல்ல. நீ என் தங்கச்சியும் இல்ல, நான் உனக்கு அக்காவும் இல்ல. இப்ப எங்க வீட்டுல ஒரு நல்ல விசேஷம் நடக்க போகுது. அதனாலதான் நான் அமைதியா இருக்கேன். இல்லன்னு வச்சுக்கோ, எனக்கு இருக்கிற ஆத்திரத்துக்கு உன் குடலை உருவி உனக்கே மாலையா போட்டுருவேன். உனக்கு இம்பட்டு நாள அமைதியா இருக்கிற அமுதாவை தானே தெரியும். எனக்குள்ள இருக்கிற அவதாரத்தை பத்தி உனக்கு தெரியாதுல்ல. வீணா என்ன கோவத்துக்கு ஆளாக்கிறாங்க. இதுதான் நான் உனக்கு கொடுக்கிற கடைசி எச்சரிக்கை. இனி என் குடும்பத்து ஆளுங்க மேலயும் சரி, என் தம்பி, என் அப்பச்சி, என் அண்ணன், இவங்க மேலாம் கெட்ட எண்ணத்தோட உன் நிழல் பட்டா கூட சரி, அப்படி பொசுக்கி சாம்பலாக்க. ஜாக்கிரதை. என்னதாம்மா நடந்துச்சு? எல்லாமே ஒரே குழப்பமா இருக்கு. உமா எதுக்கு ஆக்சிடென்ட்னு சொன்னா? அமுதா எப்படி இவங்க கரெக்டா வருவாங்கன்னு சொன்னா? உமா, கார்ல வந்த நீங்க எப்படி ஆட்டோல வந்தீங்க?
என்னதான் நடந்துச்சு சொல்லுடா. நாங்க கார்ல தான் வந்துட்டு இருந்தோம் மாமா. அண்ணமண்டி சொல்லுங்க அண்ணமண்டி. ஹே புவனா, எங்க இருக்க நீ? கார்ல நம்ம வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கோம் அண்ணமண்டி. சரி, பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு காரை திருப்பி அமிச்சிட்டு நீங்க ஆட்டோல வந்துருங்க. ஏன் அண்ணமண்டி? ஐயோ, நான் சொல்றத ஃபர்ஸ்ட் செய்ய புவனா. சரிங்க அண்ணமண்டி. அண்ணே, பக்கத்துல உள்ள கோயிலுக்கு போறீங்களா? சரிம்மா. தெரியல. ஆனா அது அப்ப எனக்கு புரியல. இப்பதான் என்ன காரணம்னு எனக்கு புரியுது. உனக்கு எப்படி அத்தா இப்படி எல்லாம் நடக்க போகுதுன்னு முன்னாடியே தெரிஞ்சுது? அமுதா புள்ள காட்டுக்குள்ள போய் அந்த காட்டு அம்மனை பார்த்து வந்ததுல இருந்து அவளுக்குள்ள ஒரு சக்தி வந்து இறங்கி இருக்குமா. அவன் நம்ம வீட்டை காக்க வந்த சாமியாவே ஆக்ட் ஆக்கா. அமுதாதான் சாமியா வந்து நம்ம 2 பிள்ளையை காப்பாத்திருக்காக்கா. சாமியும் காப்பாத்தல, நானும் காப்பாத்தல. மாமா தான் காப்பாத்தினாங்க. மாமாவா? கதிரேச மாமா தான் காப்பாத்தினாங்க. நான் கோயில்ல சாமி கும்பிட்டுட்டு எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ மாமா வந்து புவனாக்கு இப்படி ஒரு ஆபத்து வரப்போகுது, நீ போய் காப்பாத்துன்னு சொன்னாக. அவக சொல்லிதான் நான் புவனாவை காப்பாத்தினேன். மாமா மட்டும் வந்து சொல்லலனா இவங்க 2 பேரையும் இப்ப உயிரோட பாத்துக்கவே முடியாது. ஏண்டி என்னடி ஒளர்ற? ஏமா, உன் மருமக காட்டுக்குள்ள போனதுல புத்திக்கு ஏதாவது பேதலிச்சு போச்சா என்ன? அப்பா வந்தாராம், புவனாவை காப்பாத்த சொன்னாராம். ஏமா, எனக்கு ஒண்ணு புரியல. வர அப்பா அவங்க மக புவனா கிட்ட வந்து நேரா சொல்லாம சுத்தி வளைச்சு இவகிட்டயா வந்து சொல்லணும்? இதெல்லாம் கேட்கும் போது இவ நம்ம காதுல சுத்துற மாதிரி இல்ல? அக்கா, இவதான் கதை விடுறானா? ஏற்கனவே பசப்பி எல்லாரையும் கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டு இந்த வீட்டுல வாட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. மிச்சம் இருக்கிற நாம தான் இவ பேச்ச கேட்க மாட்டேங்கிறோம்னு சொல்லிட்டு இப்போ அப்பா பேரை சொல்லி நம்மளையும் மிரட்டி அவ கைக்குள்ள போட்டு வச்சுக்கணும்னு ஆசைப்படுறா. இங்க பார், உன்னோட இந்த உருட்டெல்லாம் தோ இருக்கிறாங்களே உன் அத்தை, உன் வீணா போன சித்தப்பன், அப்புறம் உன் புருஷன், அவங்க கிட்ட சொல்லு, அவங்களாம் நம்புவாங்க. என் கிட்ட வேணாம். டேய், மாமா பத்தி தப்பா பேசாதடா. நேத்து இப்படி பேசித்தானே தலையில போட்டு வாங்கினா, இப்ப என்ன மறுபடியும் வாங்கணுமா? எப்பா, ஆணி சரியா மாட்டலாம், அந்த போட்டோ கீழே விழுந்துச்சு. அப்ப நான் அது பக்கத்துல இருந்ததுனால தலையில விழுந்துச்சு. இப்ப நல்லா ஆணிக்கு ஆப்பு அடிச்சிருக்கேன். போட்டோ கீழே விழுவாத மாதிரி மாட்டியாச்சு. இனி வந்து கொட்ட மாட்டார்ல, இருங்க. யோ கதிரேசா, என்ன பெத்தவனே, நான் உன்னை தப்பா பேசினா நீ வந்து என்ன கொட்டுவியா? எங்க கொட்டு பார்க்கலாம், வாயா. என்ன நான்லாம் கூப்பிட்டா வரமாட்டியா? உன் மருமக கூப்பிட்டாதான் நீ வருவியா? அட வாயாங்கிற. என்ன இது?
டேய் கோட்டிக்கார பயலே, இங்க வாடா. ரெண்டாவது படிக்கும்போது பட்டம் விடுறேன்னு பாஞ்சாக்கீரை கூட பிடிக்க தெரியாம கழுத்தை அறுத்துக்கிட்டேன். நான் மட்டும் அன்னைக்கு உன்னை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்க்கலன்னா அன்னைக்கே நீ போய் சேர்ந்துருப்படா கோட்டிக்கார பயலே. இப்பயாவது நம்புறியா? நீ இப்பவும் வீட்டுக்கு அடங்காம ஆட்டம் போட்டுட்டு தான் இருக்கியா? என்னடி பரமு, சின்ன வயசுல ஸ்கூல் ஃபீஸ் கட்ட உனக்கு காசு கொடுத்தா நீ ஃபீஸ் கட்டாம தின்பண்டம் வாங்கி தின்னுட்டு வீட்டில் திரும்ப கேட்டா அடிப்பாங்கன்னு வீட்டில் யாருக்குமே தெரியாம வீட்டில் வெள்ளி டம்ளரை திருடி நாச்சியப்பங்கடையில் அடகு வச்ச. அவன் டம்ளர் இருந்த பேரை பார்த்துட்டு எனக்கு அவன் ஃபோன் பண்ணி சொல்லி கடைசியில நான் தானே கழுத உன்னை திரும்ப கூட்டிட்டு வந்தேன். என்னை பத்தி உன் மருமக கிட்ட எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்கியா? ஏய் இங்க பாரு, நீ திருடின விஷயமெல்லாம் உங்க அம்மாவுக்கு தெரியாது. நீ மொத்தம் 5 வெள்ளி டம்ளர் திருடி இருக்க. அது எல்லாத்தையும் நான் தான் உனக்கும் தெரியாம உன் அம்மாவுக்கும் தெரியாம மீட்டு வச்சேன். இப்பயாவது நம்புறியா? டேய் மாணிக்கம், ராணி எப்படி இருக்கா? அதான்டா புதுவயல் ராணி. அவளை இப்ப வரைக்கும் நீ பார்க்க போகல. அன்னைக்கு அவளுக்கு இருந்த சொத்துக்கு உன்னை வீட்டோட மாப்பிள்ளையா வர சொன்னாங்க. ஆனா நீ யோசிச்ச, நான் இவங்களை தவிக்க விட்டு போனதுக்கு அப்புறம் நீ உன் அக்காவுக்கு துணையா என் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பா கடைசி வரைக்கும் நீ கல்யாணமே பண்ணிக்காம இருந்துட்டல்ல. அப்ப ராணிய பார்க்கவே போகல. அப்பச்சி, என்னை இங்க யாருக்கும் பிடிக்கல. நான் இவங்களை ஏமாத்திட்டேனா? உங்களுக்காவது என்ன பிடிக்குமா அப்பச்சி? அப்பச்சி என்னை பத்தி எதுவும் சொல்லலையே. எனக்கு ரொம்ப பிடிச்ச பிள்ளைனா அது நீ மட்டும்தான். ஏ மாமா, எல்லாரும் பத்தியும் சொன்ன உன் பொண்டாட்டி எங்க அக்காவை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லலையே மாமா. அண்ணா, நீ கேட்ட அந்த வெள்ளி கொலுச கடைசி வரைக்கும் என்னால வாங்கி கொடுக்க முடியல இல்ல? செந்தில், அப்பச்சி பச்சை பால் எடுத்துட்டு வா. நாங்க அப்பச்சி பால். அமுதா கண்ணே, அமுதா, அமுதா, மாமா, அமுதா. அமுதா, அமுதா கண்ணே, ஏய், என்னம்மா, அமுதா, 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 அமுதா கண்ணே, கண்ணே தர
ராதா ராதா